ஒரு கான்வர்சேஷனை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய கோர்ட்ரூம் லாயர் கிட்ட இருந்து வார்த்தைகளை எப்படி ஒரு கத்தி மாதிரியும் கேடய மாதிரியும் யூஸ் பண்றதுன்னு சில ரகசியங்களை கத்துக்க போறோம். இது உங்க ப்ரொஃபஷனல் லைஃபையும் சரி, பர்சனல் லைஃபையும் சரி மொத்தமா மாத்திர சக்தி கொண்டது. வாங்க இந்த ஒரு பவர்ஃபுல் கோட்டோட ஆரம்பிக்கலாம். ஜெஃபர்சன் ஃபிஷர் ஒரு பயங்கரமான ட்ரையல் லாயர். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கம்யூனிகேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு. இது சும்மா பேசுற திறமை மட்டும் இல்ல, இது நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம கெரியர்ல பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ரிட்டர்ன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல இருக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப் பாத்துரலாம். முதல்ல கோர்ட் ரூம் சீக்ரெட்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு கான்வர்சேஷன்ல எப்படி ஆங்கர் மாதிரி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடி லாங்குவேஜ், பேசுற மௌன சாட்சியத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மேனிப்புலேட் பண்றவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்க போறோம். கடைசியா இந்த எல்லா ஸ்கில்ஸோடையும் நம்மளோட வேர்டிக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஜெஃபர்சன் ஃபிஷர் சொல்ற இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஏதோ புக்ல படிச்ச தியரி கிடையாதுங்க. இதெல்லாம் நிஜமான கோர்ட் ரூம்ல ஜெயிச்சா வாழ்க்கை, தோத்தா ஜெயில இருக்கிற ஹை ஸ்டேக் சிச்சுவேஷன்ல இருந்து வந்தது. அங்க ஒரு வார்த்தை தப்பா போனா கூட ஒருத்தரோட வாழ்க்கையே மாறிடும். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் போர்க்களத்துல டெஸ்ட் பண்ண ஒரு ஆயுதம் மாதிரி. கம்யூனிகேஷனுக்கு விலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தப்பு. அதுக்கு ஒரு விலை இருக்கு. தப்பா கம்யூனிகேட் பண்ணா அதுக்கு ஒரு பில் கண்டிப்பா வரும். அது ஒரு கிடைக்காம போன ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டோட சண்டையா இருக்கலாம். நாம சொதப்புற ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கான பில்ல நாம பே பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருக்க என்னதான் வழி? அதுக்கு பதில்தான் ஒரு கான்வர்சேஷனோட ஆங்கர் ஆகிறது. ஆங்கர்னா என்ன? இது அடுத்தவங்கள அடக்கி ஆள்றதில்ல, ஆனா ரொம்ப அமைதியா ஒரு சைலண்ட் பவரோட அந்த கான்வர்சேஷனோட டைரக்ஷனை முடிவு பண்றது. மத்தவங்க உங்க ஃப்ரீக்வன்சிக்கு வரணும், நீங்க அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு போகக்கூடாது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? சத்தமா கடகடன் பேசுறவங்க தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆளுங்கன்னு. ஆனா ஃபிஷர் சொல்ற ஆங்கர் கான்செப்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க ரொம்ப அமைதியா, நிதானமா மத்தவங்க சொல்றத நல்லா கவனிச்சு கேட்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஓகே, ஒரு ஆங்கர் மாதிரி மாறணும்னா நம்ம மைண்ட் செட்ல சில விஷயங்களை மாத்தணும். முதல்ல உங்க வார்த்தைகளை மெதுவாக்குங்க. உங்க வாய்ஸோட வால்யூமை கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு முழு கண்ட்ரோல் இருக்குன்னு முதல்ல நீங்க நம்பணும். அப்புறம் சைலன்ஸ், அதாவது மௌனத்தை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ண கத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரூம்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா பெரும்பாலும் ரொம்ப அமைதியா இருக்கிறவரா தான் இருப்பாரு. சரி, நாம பேசுற வார்த்தைகள் ஒரு பக்கம், ஆனா நம்ம உடம்பு அது ஒரு சைலண்ட் விட்னஸ் மாதிரி, அதுவும் பேசும். இப்ப நாம அதோட பவர் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க பாடி லாங்குவேஜ் நீங்க சொல்றது உண்மையா பொய்யா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிடும். இப்ப இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. ஒரு லாயர் கோர்ட்ல கேஸ்ல தோத்துட்டாரு. அப்ப அங்க இருக்கிற ஜூரி, அதாவது நடுவர் குழு என்ன பாப்பாங்க? அவர் என்ன பேசுறாருங்கிறத விட அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தான் பாப்பாங்க. அவங்க கண்ணு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இங்க ரெண்டு வழி இருக்கு. ஒரு அனுபவம் இல்லாத ஆள் என்ன பண்ணுவாரு? கண்ணை உருட்டுவாரு, கடுப்பாவாரு, ஐயோ தோத்துட்டோமேன்னு முகத்திலேயே காட்டிடுவாரு. ஆனா ஒரு நிபுணர் என்ன பண்ணுவாரு? இது நடக்கும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி கூலா இருப்பாரு. இதனால ஜூரி முன்னாடி அவரோட கிரெடிபிலிட்டி குறையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றாம நிதானமா பதில் சொல்லணும். இது ஃபிஷர் சொல்ற ஒரு சூப்பரான மைண்ட் ஹேக். ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம்குள்ள நுழையும் போது, இந்த ரூம் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் இங்க பல தடவை வந்திருக்கேன், மத்தவங்க எல்லாம் இங்க சும்மா விசிட்டர்ஸ் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இந்த சின்னதா ஒரு எண்ணம் போதும், மத்தவங்க உங்களை பாக்குற விதமே டோட்டலா மாறிடும். நம்ம கண்ட்ரோல்ல நாம இருக்கிறது ஒரு விஷயம், ஆனா மத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ண பார்த்தா என்ன பண்றது? இப்போ நாம கம்யூனிகேஷனோட டார்க் சைட்குள்ள போக போறோம். அதாவது மேனிபுலேட்டிவ் ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு முதபடி அவங்களோட டாக்டிக்ஸ புரிஞ்சுக்கிறது தான். கேஸ்லைட்டிங், இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன? இது சும்மா போய் சொல்றது மட்டும் இல்ல. ஒருத்தர் வேணும்னே உங்களோட மெமரிய, நீங்க பாக்குற விஷயங்களை, ஏன் உங்களோட புத்தியையே சந்தேகப்பட வச்சு உங்க ரியாலிட்டிய மாத்த முயற்சி பண்றது. இது ஒரு கதர்நாக் சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன். சரி, இந்த கேஸ்லைட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு பிராக்டிக்கல் டூல் இங்க இருக்கு. அவங்க பொதுவா சொல்ற சில வாக்கியங்களை பாருங்க. நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, அப்படிலாம் நடக்கவே இல்ல. இதுக்கு நீங்க எப்படி ஒரு நியூட்ரலான பதில் சொல்லலான்னு ஃபிஷர் சொல்றாரு. நான் அதை வேற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த ஒரு பதில் போதும். இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நீங்க அவங்க கூட சண்டை போடல, ஆனா உங்க ரியாலிட்டியில நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு காட்டுறீங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போற மேனிபுலேட்டிவ் ஆளுங்க, நார்சிசிஸ்ட்ஸ்.
இவங்கள அடையாளம் கண்டுக்கிறது தான் நம்மள பாதுகாத்துக்க முதல் படி. அவங்களோட சில குணங்கள பாருங்க. உங்க நல்லதுக்கு அவங்களால சந்தோஷப்படவே முடியாது. எப்பவும் அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுவாங்க. மத்தவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதுல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. புகழ்ச்சி இல்லனா கோபத்தை யூஸ் பண்ணி உங்கள கண்ட்ரோல் பண்ண பாப்பாங்க. ஒரு நார்சிசிஸ்டோட ஆட்டத்தை நிறுத்தணுமா? ரொம்ப சிம்பிள். எந்த எமோஷனும் காட்டாதீங்க. ரொம்ப நியூட்ரலா நோட்டட், காட் இட், இல்ல தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அப்படின்னு டெட் எண்ட் பதில்களை சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக எந்த ஒரு தீனியும் கிடைக்காது. இது அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதை விட பல மடங்கு பவர்ஃபுல். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தீர்ப்பு சொல்ற நேரம். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் அன்னது ஒரு ஸ்கில். இத கத்துக்க முடியும். இது பிறவியிலே வர்ற திறமை இல்ல. இப்போ உங்க கையில சில சூப்பரான டூல்ஸ் கிடைச்சிருக்கு. சோ நாம கத்துக்கிட்ட இந்த ஸ்கில்ஸ ஒரு தடவை பாருங்க. எப்படி ஒரு கான்வர்சேஷன்ல ஆங்கர் மாதிரி இருக்கிறது, எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சே கிரெடிபிலிட்டியை உருவாக்குறது, கேஸ்லைட்டிங்கை எப்படி கண்டுபிடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்றது, மௌனத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்துறது, இதெல்லாம் இப்போ உங்க டூல் கிட்ல இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். அடுத்த தடவை ஒரு கஷ்டமான கான்வர்சேஷன்ல நீங்க மாட்டிக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா? சாய்ஸ் உங்களுடையது. அந்த கான்வர்சேஷனும் உங்களோடது தான்.